தினேஷ்ன்ற என்னோட ஃப்ரெண்டு இந்த விட்டமின் சி டேப்லெட்ஸ் வாங்கியிருந்தான். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். சரி என்னடா இதுன்னு ஓப்பன் பண்ணி நான் பார்த்தா பேக்கேஜிங் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்ததுங்க. இன்க்ரீடியன்ஸை படித்தேன், நிறையா வந்து ஆசிட் ரெகுலேட்டர், விட்டமின் சி, அப்புறம் இவன் ஆம்லா எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அது டிசால்வ் ஆகிட்டு இருக்க வரைக்கும் நான் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கவனிச்சேன். ஓகேங்களா, இதில் இருக்க அந்த டேப்லெட்ஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, லைட்டாக ஷேக் ஆனால் கூட நொறுங்கி பவுடர் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அவங்க சூப்பராக ஒரு பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. இதோ பாருங்களேன், இதான் அந்த கேப்பு. அந்த கேப்பில் இந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சஸ்பென்ஷனுங்க பேசிக்காக. ஸோ நீங்கள் நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் போடல பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்குது. ஸோ பேசிக்காக உள்ள இதுக்குள்ளே இருக்க அந்த டேப்லெட்ஸ் ஷேக் ஆகும்போது போயிட்டு இந்த செல்லு டேரக்டாக இடிச்சா உடஞ்சி நொறுங்கிடும். அது நடக்காமல் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டில் இந்த சஸ்பென்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷன் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டா அவ்வளோ வேகமாக இடிக்கல அந்த டேப்லெட்ஸ். சொல்லப்போனால் ஒரு டேப்லெட் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நல்லா ஷேக் ஆனாலுமே டேப்லெட் நொறுங்காது, அந்த சஸ்பென்ஷன் தாங்கிக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. பட் ஆனால் இந்த பேக்கேஜிங் ரொம்ப நல்லா இருக்கு. லைட்டாக டானிக் மாதிரி இருக்குது, கார்பனேட்டடாக இருக்குது. பட் ஓகே, இன்க்ரீடியன்ஸ் ஒன்றும் அவ்வளோ வளராதும் இல்லை. ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு தாட் இருந்தால் இங்கே லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.